அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வெளியிட்ட எஸ்ஜிடி பற்றின ப்ரெஸ் ரிலீஸ் பற்றின தகவல்களை தான் பார்க்க போகிறோம். எஸ்ஜிடி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த மற்ற லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மைனாரிட்டி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. மற்ற மொழி பாடத்தில் அது சம்மந்தப்பட்ட கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அந்த ஆன்சர் கீ ஆகட்டும் இது எல்லாமே இது பண்ணிவிட்டு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதே மாதிரி இடஒதுக்கீடு இன சுழற்சி அடிப்படையில் கரெக்டாக வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயத்த நேற்று ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. நேற்று கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இதில் ஏ சீரீஸ் கொஷின் பேப்பர் மட்டும் உங்களுக்கு மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் கிளிக் பண்ணி இதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டிடபிள்யூக்கு தனியாக ஒரு அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே ஒரு இஷ்யூ வருது அப்படின்னும் போது நீதிமன்ற தீர்ப்பும் கொடுத்துருவாங்க. ஆனால் அதை டிஆர்பி அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அகைன் வந்து மேல்முறையீடு அப்படி சொல்லி போகும். பட் இருந்தாலும் இது வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி அமைச்சரும் சொல்லியிருக்காங்க இந்த ஜூலை மாதத்தில் போஸ்டிங் போடணும்னு. அதுக்கான வேலைகள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மகிழ்ச்சியான விஷயந்தான். ஸோ ஒரு வழியாக இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்திற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது சந்தோஷமான விஷயங்கள் தான். அதே மாதிரி இதுவரை சிவி முடித்தவங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான கேள்வியும் இருக்குது. அதுவும் வந்து கூடிய விரைவில் வந்துடும். அதே மாதிரி இவங்களுக்கான அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஜூலையிலே வந்து இப்போ போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? எல்லோரும் அடுத்ததாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னாக்கா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா? இரண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செலெக்ஷன் லிஸ்ட் இப்போ செலக்ட் ஆனவங்களுக்கு சிவி முடித்து அப்பாயின்மெண்ட்டு கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இரண்டாவதாக ஒரு சிவி நடக்குமா? அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எங்களுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் ஒரு தகவல். ஆனால் ரொம்ப சொற்பமான வேக்கன்சி தான் இருக்கும். அதாவது ஒரு 15 பேர் 20 பேர் அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய நம்பர்ஸ்லாம் இருக்க வாய்ப்புகள் இல்லை. வேக்கன்சியும் பெரிய லெவலெலாம் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு 15லேருந்து 20 போஸ்டிங்ஸ். ஏன் அப்படின்னாக்கா இதில் வந்து ஆல்ரெடி சிவிக்கு வந்திருக்கக்கூடிய நபர்களில் இந்த சர்டிஃபிகேட்ஸில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள் அவங்களுக்கெல்லாம் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைம் அதுக்குள்ளே முடிக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் வராமல் இருப்பாங்க, அட்டன் பண்ணாமலும் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பெரும்பாலும் சிவிக்கு கூப்பிட்ட அனைத்து நபர்களும் வந்திருக்காங்க. சிலர் மட்டும் சில டேஸில் வரல அப்படின்ற தகவலும் இருக்குது. ஸோ மேபி அந்த மாதிரி வராத இடங்கள், சர்டிஃபிகேட் சரியாக இல்லாத நபர்கள், தேவையான ஆவணங்கள் சரியாக இல்லாத நபர்கள், அந்த மாதிரியான அவங்களுக்கு ரீப்ளேஸாக செகண்ட் சிவி விடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. மேபி இதுக்கு முன்னாடியும் விட்டுருக்காங்க இந்த மாதிரிலாம். பட் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏன்னா எஸ்ஜிடியில் சில இஷ்யூஸ் இப்போ நான் சொன்ன இஷ்யூஸ் எல்லாமே இருந்தது தான். ஸோ அதனால் அகைன் செகண்ட் சிவிக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஆனால் ரொம்ப கம்மியான நபர்கள் தான் எடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சு கனவு கண்டிருக்க அந்த மாதிரி இருக்க வேணாம், டிப்ரெஷனில் போக வேணாம். ஸோ அதை பற்றி ரொம்ப எதிர்பார்ப்பை வளர்த்துக்க வேணாம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. ஜஸ்ட்டு டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை பற்றி ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட முயற்சிக்கான வேலைகளை செய்யுங்க. பட் சைட் பை சைட் இதையும் வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதிக எதிர்பார்ப்பை வளர்த்துக்காதீங்க, அவ்வளோதான். அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கூப்பிடுவாங்க செகண்ட் சிவி கூப்பிட்டாலும். ஸோ அதனால் அதை தான் சொல்லிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வெற்றி பெற்ற இதில் செலக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ உடனடியாக டிஆர்பி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.